எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கிளாஸ் 6ல் இயல் 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இயல் 5 பார்க்குறோம். வரிசையாக தான் போயிட்டுருக்கோம், ஜம்பெல்லாம் பண்ணலை. நான் சொன்னபடி நம்ம 6th முடிச்சுட்டு தான் 7th 8th 9th 10th எல்லாமே கவர் ஆயிரும். அதனால வரிசையாக தான் வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். லைன் பை லைனாக பார்த்துக்குங்க. எஸ்ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டெட்டு ஏற்கனவே கொஞ்சம் மார்க் லூஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயல் 5 இப்போ அடுத்து என்னன்னா ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை இவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தோம்னா கயத்தூர். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் ஆகிய பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. 100 வெண்பாக்களை கொண்டது. ஸோ இதுல 4 பாயிண்ட் தான். ஆசாரக்கோவை அப்ப பெருவாயின் முள்ளியார். எப்படி சொல்லுவோம்? நல்லா வாயை திறந்தா சொல்ல முடியும். இப்ப பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவைனா மீனிங் என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, 100 வெண்பாக்களை கொண்டது. அவ்வளவுதான். இதுதான் ஆசாரக்கோவை. இதுல எத்தனை வித்துக்கள் பத்தி சொல்றாங்கன்னா 8 வித்துக்கள் பத்தி சொல்றாங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கண்மணியே கண்ணுரங்குன்னு ஒரு தாலாட்டு பாடல் கொடுத்திருக்காங்க. தாலாட்டு பாடல் மீனிங்ஸ் பாருங்க. நந்தவனம்னா பூஞ்சோலை, பார் உலகம், பண் இசைத்துன்னு சொல்லுவோம். பண்ணுங்கிறது இசை, இழைத்து பதித்து. இதுல நந்தவனம் பூஞ்சோலை, பண் இசை, பார் உலகம் நல்லா பார்த்துக்குங்க. இது தொகைச்சொற்கள் தெரியும் இல்லையா? தொகைச்சொற்கள்ல முத்தேன்னா 3 வகையான தேன். என்னென்ன தேன்? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கணி நம்மளுக்கு தெரியும், மா பலா வாழை. அதே மாதிரி முத்தமிழ் பாத்தீங்கன்னா இயல் இசை நாடகம். இந்த தாலாட்டு அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. நம்ம வாயிலேயே பாடி குழந்தைங்களை தூங்க வைப்பாங்க இல்லையா? ஸோ வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் அப்படின்னா நாக்குன்னு சொல்றாங்க. தாளோட மீனிங் என்ன? நாக்கு. நாக்கை அசைத்து பாடுவதால் தாள் ஆட்டு. நாக்கை அசைத்து. அப்ப நாக்குன்னு என்ன சொல்றாங்க? தாள். அப்ப தாளை ஆட்டி பாடுதல். ஸோ தாளாட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் தாளாட்டு. இப்ப தாளாட்டு அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியம் தான். தாள் என்றால் நாக்கு. அவ்வளவுதான் முக்கியம். அடுத்தது இயல் 5லேயே தமிழர் திருவிழா. தமிழர் திருவிழானா நம்மளுக்கு தெரியும், பொங்கல். அதை பத்தா கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழர் கொண்டாடுற முக்கியமான ஒரு விழா தான் பொங்கல் விழா. அதுவும் தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது. தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது. அதாவது ஆடி மாதம் ஆடி திங்களில் விதைப்பர், தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். அப்போ எப்ப விதைப்பாங்கன்னா ஆடி திங்கள்ல விதைக்கிறாங்க உழவர்கள், தை திங்களில் அறுவடை செய்கிறார்கள். அந்த தை திங்களின் முதல் நாள் தான் பொங்கல்னு நம்ம கொண்டாடுறோம். அவ்வளவுதான். இதுல அடுத்த பேஜ் போலாம். அடுத்தது உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் அவங்க நன்றியை தெரிவிக்கிறார்கள். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் நாம் அழைக்கிறோம். பொதுவா பொங்கல் 2 to 4 days வரை கொண்டாடுறோம். இதுல போகி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஆன்றோர் மொழி அப்படின்னு நன்னூல் நூற்பா 462 உள்ளது. அதாவது பழைய பொருட்களை தூக்கி நீக்கிவிட்டு வீட்டில் புதுமையை, அதாவது தூய்மை செய்யும் நாள் தான் போகின்னு சொல்றோம். மார்கழி மாதத்தின் இறுதி நாள் தான் போகி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அது எங்க இடம்பெற்றீங்கன்னா நன்னூல் நூற்பா 462. இதுல இது முக்கியம். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. இது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுதாங்க இந்த டிஆர்பி மாதிரி உள்ளதுல.
போகி பண்டிகை வந்து எந்த விழாவாக அந்த காலத்துல எந்த கடவுளுக்கு விழாவாக அந்த காலத்துல கொண்டாடப்பட்டதுன்னா மலைக்கடவுளாகிய இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அடுத்து பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் வந்து பொங்கல் திருநாள். அது நம்மளுக்கு தெரியும், பொங்கல் என்று கூறுவார்கள். சர்க்கரை பொங்கல் அதெல்லாம் ஓகே. இதை பார்த்துக்குங்க. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம். இது ஆண்டு, இது தினம், இது திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் டேல வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை செகண்ட் டேல வந்து திருவள்ளுவர் நாள் கொண்டாடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து மாடுகளுக்கு தான் நமக்கு உழவர்களுக்கு வந்து மாடுகள் வந்து நிறைய உதவி பண்ணனால மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறாங்க செகண்ட். அப்புறம் தைப்பொங்கல் முடிஞ்ச அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். அதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் தெரியலையா, அந்த ஊர்ல மஞ்சு விரட்டு நடைபெறும், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் இதெல்லாம் நடைபெறுகிறது. காணு பொங்கல்னா நம்ம உற்றா உறவினர் மற்றும் நண்பர்களை வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்றதா காணு பொங்கல். இதை பார்த்துக்குங்க. திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தார். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்ப ஏதாவது ஒரு இயர் கூட திருவள்ளுவர் ஆண்டு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க இயர் கூட +31 பண்ணிக்கணும். திருவள்ளுவர் ஆண்டு கேட்டாங்கன்னா +31 பண்ணா நம்மளுக்கு திருவள்ளுவர் ஆண்டு கிடைச்சிடும். இது முக்கியம். அறுவடை திருநாள் வந்து ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம்லாம் வந்து பொங்கலை வந்து மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடுகிறாங்க. தமிழ்நாட்டுல பொங்கல் திருவிழா தமிழர் திருவிழான்னு சொல்றோம் இல்லையா. ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசல வந்து மகர சங்கராந்தி என்னும் பெயரில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. லோரி பஞ்சாப் மாநிலத்தில் லோரி. குஜராத், ராஜஸ்தான்ல வந்து உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. அவ்வளவுதான் பொங்கல் திருவிழா முக்கியம். இதோட இயல் 5 முடியல, இன்னும் 2 பாட்டு இருக்கு. நம்ம அதை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. SGT எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க தொடர்ந்து வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க. தமிழுக்கும் மேக்ஸுக்கும் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். LCM, HCFலாம் நிறைய வித்தியாசமான மெத்தட்ல நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.